மறத்து போச்சு இப்படி. இப்போ அந்த சூழ்நிலையில் இது வேட்பாளர் அறிமுக கூட்டம்லாம் இல்லை, நேரம் இல்லை. நான் இங்கே வர்றேன், எப்படியும் அப்பாவோட படத்தை திறக்க நான் வரணும். அதில் அங்கே இருக்கிற கட்சி பிள்ளைகளுக்கு இவங்கெல்லாம் தான் போட்டிடுறாங்க, கொஞ்சம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். இல்லைன்னா இவர் தான் வேட்பாளரை யார் சொன்னது? சீமான் சொன்னார? இதில் கையெழுத்து போட்டிருக்க, இது அவரே போட்டதா இல்லை டிஜிட்டல் கையெழுத்தா? அவர் தானே. நானும் எங்கள் அண்ணன் நிற்கிறதே ஒட்டு படம்ன்றேன். ஏன் இந்த இருக்காரு, நீ ஒன்று ஒட்டி எடுத்து போட ஏதே ஒன்று கருத்து. தமிழர்கள்ட்ட பஞ்சம் இல்லாத கருத்து தான், வெளிநாடுகளாக இருந்து கணக்கில்லாத கருத்து. அப்படியே உங்க காசை அனுப்பிட்டு கருத்தை அனுப்புனா நம்ம கையெடுத்து கும்பிடலாம், அருமையாக இருக்கு, உங்கள் கருத்தை மதிக்கிறோம். வெறும் கருத்து தான், அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. தேர்தலுக்கு காசுக்கு என்ன பண்ணுற சீமான்? வீட்டிலேருந்து வரும்போது 3 சிக்னல் இருக்குங்க, நிறைய சிக்னல் இருக்குது. மெயின் சிக்னல் மாதிரில முதன்மையான நிறுத்தம் 3 இருக்குது. 3ல் நிறுத்தி சிக்னலில் என் மனைவி கையில் என்ன ஒன்று 10 ரூபாயா மாற்றி ஒரு 500-1000 ரூபாய் இந்த ஓட்டுநர் போயிருக்கிற பக்கத்தில் வச்சிடும். அது என் தம்பி தினேஷ் இருக்கா, நல்லா தெரியும். சரக்கு நேரையும் கொடுத்துருவான். என் வண்டி வந்தானே வேகமாக எல்லாம் வருவாங்க வரிசை. எந்த முகம் நம்ம முகம் பூரா வட இந்திய வாய் திறந்து பிச்சை எடுக்க முடியாது, ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சிருமில்ல, ஹிந்தி பிச்சிருவான். இன்னும் கொஞ்சம் நாளில் பிச்சை எடுக்கிற வேலையும் நமக்கு கிடைக்காது போல் இருக்கு தமிழனுக்கு. வந்து இறங்கிட்டாங்க, கதை ஜோலி முடிஞ்சு பிச்சை எடுத்தாது பொழைச்சிக்கிற வாய்ப்பு இருந்துச்சு, அதுலேயும் முடிஞ்சு. அப்போ வந்து என்னை கேட்டாங்க, நான் வரும்போது சிக்னலில் பிச்சை எடுக்கிறான், என் தம்பி போடுவான், பக்கத்து இருக்கையில் நான் இருந்துக்கிட்டு செல்ஃபோனில் சிக்னல்னு ஒரு ஆப்பில் பிச்சை எடுக்கிறேன். அதே சிக்னல் பிச்சை தான். மாமா தேர்தல் வருதா பார்த்து கமிச்சு விடுங்க மாமா, ஏதோ போட்டு விடுங்க. பாப்பாப்ல இது வேற யாரா அண்ணே? அப்படியா? ஐயாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு விடு, சிக்னலில் தான். ஏன் மற்றதில் பேசுனா ஒட்டு கேட்டு சீமா பிச்சை எடுக்கிறான் பாருன்னு வெளியிட்டு விடுவான். போலீஸுக்கெல்லாம் வேலை என்ன? நான் யாரோட பேசுகிறேன், யார் என் கட்சியில் யார் பேசுகிறா, இதை பதிவு பண்ணுறதாண்ணா. அதுக்கு தான் நாங்கள் பதிவு செஞ்செல்லாம் பயன் இல்லை. அலைபேசியில் பேசுகிறதான் பொது மேடையிலும் பேசுவோம். ரகசியம்னு ஒன்றுமே கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு, நோ சீக்ரெட்டு. என்ன பேசுகிறோமோ அதான் செய்வோம். அவங்க சும்மா சொல்லுவாங்க, சொல்றதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். வந்துட்டோம், அதனால பிள்ளைகளை அறிமுகப்படுத்திட்டு வேலையை செய்யுங்க. ஒவ்வொரு ஊருக்கு வந்து வேலை பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நம்ம ஆள் எப்போ எந்த நேரத்தில் அவருக்கு சாமி வரும்னு தெரியாது. டப்புனு இதுதான் தேர்தல்ன்றார். விடிய காலையில் நாமினேஷன் போடு, நாளைக்கு மறுநாள் தேர்தல்னு பச்சாலும் வச்சுட்டு. அப்படி அதனால நம்ம வேகமாக ஓடணும். அதுக்காக தான் இந்த சின்ன அறிமுக கூட்டம். அதில் இங்கே என் தம்பி தங்கை எல்லாம் பேசுனதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இது பல ஆண்டுகளாக தேர்தல் வருது, அதனால் எந்த மாறுதலும் வரலைங்கிறது தான் இருக்கிற யதார்த்த உண்மை. இந்திய நாடாளுமன்றம் அல்ல எங்கள் கனவு, ஆனால் நாடாளுமன்றத்திற்குள் தமிழ் தேசிய மக்களுக்கான உரிமை குரல் ஒலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கனவு, எங்களுடைய உரிமை. இவர்களைப் போல 60 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்தி